வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். வாங்க ஏப்ரல் 11க்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேகமா ஒரு பார்வை பார்த்துடலாம். ஓகே, ரெடியா? எக்ஸாம்ல அதிக மார்க்ஸ் வாங்க என்ன தேவையோ அதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். வாங்க உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல நடந்த முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இதுல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் போட்டதால சில முக்கியமான போலீஸ் போஸ்டிங்ஸ் மாறியிருக்கு. இதுல நீங்க ரொம்ப ஸ்பெஷலா நோட் பண்ண வேண்டியது சென்னையோட புது கமிஷனர் அபிநய் தினேஷ் மோடெக். இந்த மாதிரி அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எக்ஸாம்ல அடிக்கடி வரும், சோ பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான நம்பர் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி ரிப்போர்ட்ல இருந்து தமிழ்நாடோட ஃபியூச்சரை பத்தி ஒரு ஷாக்கிங்கான நம்பர் வந்திருக்கு. அந்த 89% அப்படிங்கிறது அடுத்த 10 வருஷத்துல நம்மளோட மின்சார தேவை அதிகரிக்க போற அளவு. இதனால சவுத் இந்தியாலேயே ஆந்திராவுக்கு அடுத்து தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்கு. எக்கானமி சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். அதாவது வோட் போட்டவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் SMS அனுப்புற சிஸ்டம் இருக்கு இல்லையா, அத இந்த எலெக்ஷன்ல கொண்டு வர முடியாதுன்னு கோர்ட் சொல்லிருச்சு. காரணம் டைம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப நாம சயின்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட் செக்ஷனுக்கு போலாம். உங்களுக்கு தெரியும் இந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் வராம இருக்காது. சோ இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை ரொம்ப கவனமா பார்க்கலாம் வாங்க. நம்ம இஸ்ரோ அவங்களோட ககன்யான் மிஷன்ல ஒரு பெரிய மைல்கல்ல தாண்டியிருக்காங்க. IADT-02 அப்படின்னு ஒரு டெஸ்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும்போது அவங்களோட பாராசூட் சிஸ்டம் சரியா வேலை செய்தான்னு செக் பண்றதுக்கு தான். இந்த டெஸ்டோட பேரு IADT-02. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு புது செடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில. அதோட பேரு, அது எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது, இது ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த அப்டேட் ஒரு முக்கியமான டைகர் ரிசர்வ் பத்தி. இந்திராவதி புலிகள் காப்பகம். இது இப்போ டூரிஸ்ட்களுக்காக மறுபடியும் ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த காப்பகம் எங்க இருக்குன்னு தான். அது சத்தீஸ்கர்ல இருக்கு. சரி, இப்ப நம்ம நேஷனல் கவர்னன்ஸ் பக்கம் போலாம். இதுல சில பெரிய ப்ராஜெக்ட்ஸ், டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ், அப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பத்தி எல்லாம் பார்க்கலாம். அடுத்தது ஒரு மெகா ப்ராஜெக்ட் பத்தின நியூஸ். கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இதை கொண்டு வர போறாங்க. இப்போ அதோட டிராஃப்ட் பிளான ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட மெயின் ஃபோக்கஸே டூரிசத்தை டெவலப் பண்றதுதான். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு சூப்பரான நியூஸ். பிரசார் பாரதி வேவ்ஸ்னு ஒரு புது OTT பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, நம்ம எக்ஸாம் தயாரிப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான யோஜனா, குருக்ஷேத்ரா மாதிரி மேகசின்ஸை நம்ம ஃப்ரீயா படிக்கலாம். கண்டிப்பா இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ICCR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். இத சமீபத்துல நியூஸ்ல வந்தது. இத பத்தி மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, இத ஆரம்பிச்சது 1950ல. 2, ஆரம்பிச்சது யாருன்னா நம்ம முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். 3, இது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கீழே வேலை செய்யுது. இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு குவிக் அப்டேட். 7வது காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன் கான்ஃபரன்ஸ். இது எங்க நடந்துச்சுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கோவால நடந்தது. சரி, இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கிற விஷயங்களை ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த 5 பாயிண்ட்ஸையும் மறக்கவே கூடாது. முதல்ல, சென்னையோட புது போலீஸ் கமிஷனர் யாரு? அபிநய் தினேஷ் மோடெக். 2வது, இஸ்ரோவோட ககன்யான் டெஸ்ட் பேர் என்ன? IADT-02. 3வது, WAVS OTT-ய உருவாக்குனது யாரு? பிரசார் பாரதி. 4வது, அந்த புதுச்செவி ஃபிம்ப்ரஸ் ஸ்டைலஸ் வயநாடென்சிஸ் எங்க கண்டுபிடிச்சாங்க? வயநாடு. கடைசியா, இந்திராவதி டைகர் ரிசர்வ் எந்த ஸ்டேட்ல இருக்கு? சத்தீஸ்கர். இந்த 5ஐயும் நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கான நம்ம பிரீஃபிங். இப்போ ஸ்கிரீன்ல வர கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லி பாருங்க. இன்னைக்கு படிச்சது நல்ல ஞாபகம் வரும். உங்க ப்ரிப்பரேஷனுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட்.